பொறுக்கி நாயே, எங்க இருந்து உனக்கு நெஜகல வந்துச்சு? புத்தி தெரிஞ்சாடா நான் முடிச்சிருந்தேன். சனினே பொறுக்கி புள்ளையாடா நீ? பரதேசி பயல, ஏன் புள்ளையாடா நீ? கால்ல விழுறா, கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்றான். குடிய கெடுக்க வந்தானே அவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்றான். அவன் கால்ல விழுறான். ஏய் சாரி புள்ள, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். அம்மா போடா கீதா. கீதா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்ட்டையும் வெளியில சொல்லிடாதடி. அம்மாட்ட கூட சொல்லிடாதடி. அண்ணன் மூஞ்சிலே அண்ணி மூஞ்சிலே என்னால முழிக்க முடியாம போயிடுடி. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி. எதையாவ தப்பு பண்ணிட்டாண்டி, மன்னிச்சிடுறி. கண்ணை தொடச்சுக்கடி, அழாதடி. என்ன முஸ்பா திடுதிப்பு கிளம்பிட்ட? போகணும் நீ. என்னத்த 4 நாள் தங்கிட்டு போறேன் தானே சொன்னீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? சொன்னம்மா, ஆனா போக வேண்டிய சூழ்நிலை. என்னம்மா கொஞ்ச நாள் இங்க தங்கி சந்தோஷமா இருக்க போறேன்னு சொன்ன, இப்ப திருதுப்புறம் ஒரே நாள்ல கிளம்புறேன். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, அவரை பத்தி தானே யோசிச்சுட்டு இருந்தேன். வந்தவர் கோவமா பேசிட்டு போயிட்டாரு, அதான் கிளம்பலான்னு இருக்கேண்ணே. அது சரி, அந்த ஆள் கிறுக்குத்தனம் தான் தெரிஞ்சுதாச்சே. அதான் போகணும்னு தோணுச்சுண்ணே. சரிம்மா, உனக்கு கிளம்பணும்னு தோணுச்சுன்னா கிளம்பு. உன் குடும்ப பிரச்சனை உனக்கு தான் தெரியும். ஏம்மா நீங்களுமா கிளம்புறீங்க? ஆமா மாமா. ஒரு 4 நாள் மாமா வீட்டுல இருந்துட்டு போலாம்ல? இல்ல மாமா, கிளம்புறோம். இல்லைனா அப்பா அம்மாவை திட்டுவாங்க. எதுக்கு மாமா வம்பு? அதுக்காக இல்லம்மா, வீடு நிறைய குழந்தைங்க இருக்கும்போது வீடு கலையா இருக்கு, அதுக்காக சொன்னேன். சரி இந்தா வாங்கிக்கோமா. இந்தாம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஆமா இல்ல நீங்க காலில் விழுந்தாலும் உங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான். ஏன்னா வரப்போறவன் காசை காட்டுவானோ மாட்டானோ தெரியாது இல்ல, அதுக்காக தான். ஆனா நீ நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கணும். என்ன கால விடுறா? ஏமா அவனை போய் அவன் டைட் பேண்ட் எல்லாம் போட்டுருக்கான். வா நம்ம போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரும். முடியா போயிட்டு வரேன். சரிம்மா. மகி. சரி சரி. பாய் ராகினி. வரேன் ராகினி. சரி மகா. சரி மகா. கீதா, பஸ் ஸ்டாண்டுக்கு நானும் வரேன். பகவான் முதற்றே உலகு. ஸ்பான்சர் விஷயமா பேசணும். மேடம் இருக்காங்க, அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு. மேடம் வணக்கம்மா. வணக்கம். என்ன வேணும்? என் பேர் மலர். நான் இபி ஆஃபீஸில் சீனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். அப்படியா, சந்தோஷம். என்ன விஷயம்? எங்க அப்பாவோட பர்த்டேக்கு ஒவ்வொரு வருஷமும் கோயில்ல அன்னதானம் கொடுப்போம். இந்த வருஷம் ஆசிரமத்துக்கு ஏதாவது பண்ணலான் இருக்கோம். அப்படியா, என்ன பண்ணலான் இருக்கீங்க? 3 வேளை சாப்பாடு போடுறதா இருக்கும். அதுக்கான ப்ரொசீஜர் சொல்லுங்களேன். அதாவது மேடம், இது ரொம்ப நல்ல விஷயம். கோயில்ல அன்னதானம் பண்றதை விட இப்படி அனாதை குழந்தைங்களுக்கு செய்யறது ஆண்டவனுக்கே பிடிக்கும். அப்பாவோட பிறந்தநாள் என்னைக்குன்னு சொன்னீங்க? வர 23. ஒரு நிமிஷம். ஓகே. அடடா, இன்னைக்கு அண்ணாமலை பச்சி வீட்டுல இருந்து காலையிலயும் மதியமும் சாப்பாடு வந்துருது. நைட்டு டிஃபனை ஒரு ஹாஸ்டல்ல கொடுத்துறேன்னு சொல்லிருக்காங்க. இது ஏற்கனவே சொல்லிட்டாங்களே மேடம். வேற ஏதாவது பண்ண முடியுமா மேடம்? நான் ஒரு யோசனை சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. எப்படியும் சாப்பாடு போட முடிய போறதுல குழந்தைங்களுக்கு துணிமணியா எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப உபகாரமா இருக்கும். ஏன்னா சாப்பாடு ஒரு வேளையோட போயிடும். துணிமணினா 5-6 மாசம் வச்சு போட்டுக்குவாங்க பாருங்க. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ரெடிமேடா எடுத்துடலாமா? வேணாம், ரெடிமேடா எடுத்தா காஸ்ட்லியா இருக்கும், அளவும் சரியா இருக்காது. நீங்க துணியாவே எடுத்து வச்சு கொடுத்துருங்க. சரி, அதுக்கு எவ்வளவு செலவாகும்?
இங்க வழக்கமா ஆசிரமத்துக்கு டைலர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டா எத்தனை மீட்டர் துணி என்னன்னு அழகா கணக்கு போட்டு கொடுத்துருவாரு. ம் கொஞ்சம் இருங்க, ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஓகே. உடற்றும் பசி. ஹலோ ஹலோ, நான் ஆசிரமத்துல இருந்து நிர்மலா பேசுறப்பா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. தம்பி, ஏதாவது வேலையா இருக்கியா? வேலையை தான் இருக்கேன். இந்த ஏரியாவில் இருந்தாலும் பிஸியான டெய்லரு. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இங்க பிள்ளைங்களுக்கு துணி ஸ்பான்சர் பண்ண ஒருத்தவங்க வந்திருக்காங்க. நீ ஒரு நட வந்துட்டு போனா நல்லா இருக்கும். வரேம்மா, ஒன்னே வரேன். கமேஸ்வரி, எதுக்குங்க பின்னாடி வரீங்க நீங்க? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு எதுவும் இல்ல, தயவு செஞ்சு போயிடுங்க நீங்க. ஒரே விஷயங்க, ப்ளீஸ்ங்க. நான் உங்களை லவ் பண்றேங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேங்க. என்ன பேசுறீங்க நீங்க? நான் படிக்கிறதுக்காக காலேஜ் போறேன். உங்க வீடு மாதிரி இல்லங்க. நான் ரொம்ப போராடி படிக்க வந்திருக்கேன் தெரியுமா? எங்க குடும்ப சூழ்நிலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க பின்னாடி வரது மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, பாதிக்கப்பட போறது என் ஃபியூச்சர் தான். இல்ல காமு, நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். நான் சொல்லுது கொஞ்சம். ஏமா நீ? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இஷ்டமே இல்ல. உன்னால நானும் எங்க அண்ணனும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கோம். தயவு செஞ்சு கிளம்பிடு நீ. இல்ல காமு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் பாத்துக்கிறேன். உன் ஃபியூச்சர் பத்தி கூட நீ கவலைப்படாத. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது காமு. முட்டாளா நீ? மரியாதையா சொன்னா உனக்கு புரியாதா? இன்னொரு முறை என்ன ஃபாலோ பண்ண என் அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியது வரும். ஜாக்கிரதை. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதென்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை என்று சொல்லப்படுவது என்றால் அது எவ்வுயிருக்கும் எவ்வகை தீங்கும் இல்லாத சொற்களை சொல்லுதல். நல்லா மெயின்டைன் பண்றீங்க. தேங்க்ஸ்மா. வா கோபி. வணக்கம்மா. இவங்க எப்படிங்க? இவங்க வந்திருக்காங்க. கரண்ட்ல எதுவும் பிரச்சனையா? இல்லையே. இவங்க எதுவும் பிரச்சனை தான் வருவாங்க. இல்ல இவங்க வந்த பிறகு பிரச்சனை நடக்கும். இல்ல கோபி, அவங்க துணியெல்லாம் ஸ்பான்சர் பண்ண வந்திருக்காங்க. அவ்வளவு நல்லவங்களா நீங்க? பார்த்தா கொஞ்சம் கூட அப்படி தெரியவே இல்ல. ஏன் தெரியாது? இல்ல, இவ்வளவு இலகிய மனசுல ஃப்ரீயா துணிலாம் தச்சு கொடுக்குறீங்க. என்னைய மட்டும் ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணீங்க? அது வேற இது வேற. அது என்னோட கடமை. அதே டியூட்டி தானே ஏடிக்கு இருந்துச்சு. அவங்களை பார்த்தோன்னே யார் நல்லவங்க யார் கடன் தெரிஞ்சுல. நம்மளுக்கு மெச்சூரிட்டி பத்தல. என்ன கோபி, வந்தவங்க போய் ஆர்குமெண்ட் பண்ணி? இல்ல எங்களுக்கு இது வேற டீல் போயிட்டு இருக்கு. இவங்க என்ன சூப்பரா திட்டுவாங்க. என்னமா விஷயம்? இவங்க குழந்தைங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. எத்தனை மீட்டர் ஆகும் என்னன்னு ஒரு கணக்கு போட்டு கொடுத்தா தேவையில்ல. மெட்டீரியல்ஸ் நான் வாங்கிட்டுமா இல்ல நீங்க வாங்கி கொடுத்துருவீங்களா? நீங்களே வாங்கிடுங்க. பேனா கொடுங்க. எத்தனை பேருமா? 120 பேர். 120 பேரா? டிசியே காட்டனா? டிசி. பேண்ட், ஷர்ட், ட்ராயர். இந்தாம்மா. என்ன வெறும் மெட்டீரியல் சார்ஜஸ் மட்டும் போட்டிருக்கீங்க? உங்க கூலி? கூலியா? அதாங்க டெய்லரிங் சார்ஜஸ். அதே சேர்த்து போட்டிருந்தீங்கன்னா பணம் கொடுத்துருவேன்ல. மேடம், நீங்க வசதியானவங்க, அதனால பணத்தால உங்களுக்கு உதவி செய்றீங்க. என்கிட்ட அது கிடையாது. அதனால இங்க தைக்கிற துணிமணிகளுக்கு நான் பணம் வாங்குறது கிடையாது. ஆமா மேடம், 5-6 வருஷமா கோபி தான் தச்சு கொடுக்கறாப்ல. ஒரு பைசா கூட வாங்குறது இல்ல. ஓ, அவ்வளோ நல்லவரா நீங்க? பார்த்தா அப்படி தெரியலையே. நம்ம பார்வை எப்பவுமே தப்பா தானே இருக்குது. இல்ல சும்மா சொன்னேன். ரியல் இட்ஸ் கிரேட். பணம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லம்மா, ஆனா உழைப்பையும் நேரத்தையும் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லையா? வெரி குட். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுதே? சொல்லுங்க மேடம். எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்கும் நீங்களே துணி தச்சிருங்க. அதுக்கு தேவையான கூலிய டெய்லரிங் சார்ஜஸ் நான் தந்துடுறேன். கண்டிப்பா மேடம். உங்கள மாதிரி கஸ்டமர்ல எனக்கு கிடைக்கிற பெரிய கௌரவம் இல்லையா? நல்லா தைப்பீங்கல்ல? என்ன இப்படி கேட்டீங்க? துணியை கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்ல அம்மா. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் வாய் கொடுத்து கெடுத்துக்கிறீங்க. அதனால தயவு செஞ்சு நான் அப்புறமா வந்து குழந்தைகளுக்கு ட்ரெஸ் அளவு எடுத்துக்கிறேன்மா. தேங்க்ஸ் கோபி. ஓகே. வீட்டுக்கு வந்து அளவு எடுத்துக்கோங்க. வீட்டுக்கா? ஓகே, போலாம். வரமா? வர மேடம். ஏய், அப்படியே நிறுத்துறா. சரிடா. மச்சா இறங்கு மச்சா. நீ பற்ற இங்கே போட்டுருவோம். டேய், இந்த சிப்ஸ் கவர் மட்டும் குடுறா. என்னடா பாண்டி, ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி இருக்கும் மூஞ்சி. மகா ஊரு போயிட்டாடா. டேய், அவள் எங்கே இருந்தா என்ன? அவள் தான் அவன் மனசில் இருக்கால்ல. மனசு ஃபுல்லாக அவள் தானே இருக்கா. ஆனால் அவளை தானே புரிஞ்சிக்க முடியல. என்னடா குழப்பம் உனக்கு? இல்லைடா மாப்பிள்ள, அவள்கிட்ட வந்து சிக்னலோ ரெஸ்பான்ஸோ சரியா இல்லைடா. போடா இவனே, அவளை சுற்றி ஆள் இருப்பாங்கடா. அந்த நேரத்தில் எவ்வளோ அவனுக்கு சிக்னல் கொடுப்பா? கரெக்ட்.
பொண்ணுங்கெல்லாம் தனியாக இருக்கும்போது யோசிச்சு தான் சிக்னல் பண்ணுவாங்க. என்ன மாப்பிள்ள ஃபோனை போடு. இப்போயே அவர் ஃபோனை போட்டு பேசுகிறேன். ம் பேலன்ஸ் இருக்குல்ல? டே என்கிட்ட பேலன்ஸ் இருந்தால் ஃபோன் போட்டு பேச மாட்டேனா? போட்டா போ. நம்மள எல்லாத்தையும் எடுத்து வை. ஹலோ. என்ன மகா சொல்லாம கொள்ளாம போயிட்ட திடுத்துப்புன்னு? இல்லையே, எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே வந்தேன். இல்லை என்கிட்ட தனியா அத்தான் போயிட்டு வரேன் அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல மகா? ஹலோ ஹலோ ஹலோ, சரியா சிக்னல் கிடைக்கல, நான் அப்புறமா பேசுறேன். என்னடா சிக்னல் இல்லைன்னு சொல்கிறேன் மாப்பிள்ள. சூப்பர். ம் என்னடா சூப்பர்? ஹே சிக்னல் இல்லைன்னு கட் பண்ணுறாள்ல, அதுவே ஒரு சிக்னல் மாதிரி தான்டா. என்ன மாப்பிள்ள என்னை லவ் பண்ணுறல? ஆமாண்டா, அவ கூட யாராச்சும் இருப்பாங்கல்ல, அப்போ ப்ரைவேசியாக பேச முடியாது. அதனால தான் சிக்னல் இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். இதுவே ஒரு புதிய டெக்னிக் தானே. மாப்பிள்ள என்ன லவ் பண்ணுறல? டேய் அடிச்சு சொல்கிற அவன் மனசை நீ இருக்க. அதை ஊத்துற. எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? சொல்லாம கொள்ளாம போனீங்கல்ல, அங்கே இருக்க வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? என்னடி பாக்குற? நீ எங்க போய் சுத்தினாலும் கடைசியா இங்கதான் வந்து நிக்கணும், புரியுதா? இப்ப இந்த கேள்வி கேக்குறீங்களே, ஆனா நான் எங்க அண்ணன் வீட்டுல இருக்கும்போது என்ன நிம்மதியாவா இருக்க விட்டீங்க? அங்க வந்து தெருமுனையில் நிக்கிறதும், எங்க அண்ணன் கிட்ட வந்து அவளை அனுப்ப முடியுமா முடியாதான்னு சொல்லி கேள்வி கேட்டு மிரட்டுறதும் கொஞ்சமா கூத்தடிச்சிங்க. ஆனா நாங்க இங்க வந்துட்டோன்னு உடனே இப்ப எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு கேள்வி கேக்குறீங்க. திமிரு போகல, எப்படி போகும்? அண்ணன் வீட்டுல கறியும் மீனும் எல்லாம் தின்னுட்டு வந்திருக்கீங்க. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்க உள்ள போகணுமா வேண்டாமா? இன்னும் எங்களை வாசலை பாட்டியா பேச போறீங்களா? சொல்லுங்க. ஏன் கொஞ்ச நேரம் வாசல் நின்று பேசினா குறைஞ்சு போடுவீங்களாக்கும்? என் வயிறு எரியுதுடி. ஒரு மனுஷன் ஒத்தையில கிடந்து கஷ்டப்படுவான்னு அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம அண்ணன் வீட்டுக்கு போய் விருந்து சாப்பாடு, நான் மட்டும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு பட்டினி கிடக்கணுமா? என்ன நியாயம் இது? ஆத்தாளு மகளும் வந்துட்டீங்களா? வந்தாச்சு. அதான் வந்துட்டோம்லப்பா, இன்னும் ஏன் வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? பனிஷ்மெண்ட் வேணாமா? வந்த உடனே வீட்டுக்குள்ள விட்டுறணுமா? ஏன பையலாம் நானு. இப்படி வாங்க மாப்பிள்ள. கொஞ்சமாவது கூறு இருக்க மாப்பிள்ள. விடுங்க. மருமகனை கூட பார்க்காம அப்பப்ப இப்படி பேசிக்கிட்டு என்ன கூறுகிட்டு போயிட்டாங்க. பின்ன என்ன, அவளை ஏற்கனவே வாசல்ல நிக்க வச்சதுக்கே அர்த்தராத்திரில கிளம்பி அவ அண்ணன் வீட்டுக்கு போயிட்டா. நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி அவளை இங்க வரவழைச்சிங்க. இப்ப அவளை வாசல்ல நிக்க வச்சா மறுபடியும் கிளம்பி போயிட்டா என்ன பண்றது? அங்க என்னன்னா கறியும் மீனுமா ஆக்கி போட்டுட்டு இருக்கானுங்க தங்கச்சிக்கு. 3 பேரும் வசதியா இருக்கேன்னு அங்க போய் இருந்துகிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? என்னால முடியாது. என்ன பண்ண சொல்றீங்க? கூட்டிட்டு போங்க உள்ள. இந்த ஒரு முறை மன்னிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். போங்க. பாட்டி, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ தானே எங்க அம்மாவை பெத்த. புஷ்பா தானே உன்னை பெத்தா? ஆமா. அதே மாதிரிதான் நானும் அவளை பெத்தேன். பெத்தேன்னு சொல்றியே, பெத்த அம்மா மாதிரியா நீ நடந்துக்கிற? மாமியா மாதிரில குத்தடிச்சிட்டு இருக்க. யாராவது பெத்த பொண்ண மாப்பிள்ளைட்டு போட்டு கொடுப்பாங்களா? உன் பையன் வீட்டுக்கு, சொந்த அண்ணன் வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தாங்க, அத போய் போட்டு கொடுத்துட்டியே. பொண்ணாங்க பெற்றவளுக்கு புருஷன் வீடு தாண்டி முக்கியம். அதுக்கப்புறம் தாண்டி அண்ணன் தம்பி எல்லாம். என் மனசுக்கு எது சரின்னு படுது அதை தாண்டி நான் செய்வேன். பெத்த மகளா இருந்தாலும் தப்புனா தப்புதான். கரெக்டா பேசுற மாதிரி சீனப்படாத பாட்டி. இவ்வளவு கரெக்டா பேசுற ஆளா இருந்தா நீ எப்படி எங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்ற? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு அடி இருக்க? சின்ன சிரிக்கு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவ என்னன்னா வயசுக்கு வந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வீடு விடா சுத்துறா. உன் ஆத்தாட்ட சொல்லி வைக்கிறதெல்லாம் தப்புன்னு. நீ கூறுகிட்ட திறமை அவ கூட சேர்ந்து சுத்தாத. இந்த மாதிரி பேசுறதுல எங்க அம்மாட்ட வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட அம்மிக்கலை வச்சுக்கு தலையில போட்டுருவேன். அடியாத்தி, உங்ககிட்ட இந்த ஒரு நம்பர் தான் இருக்குதா இல்ல வேற ஏதாவது நம்பர் இருக்குதா? இந்த ஒரு நம்பர் தாங்க இருக்கு. ஆமா மேடம். என் ஃபோன் நம்பர் எதுக்காக கேட்டு வாங்குனீங்க? நீங்க பாட்டுக்கு துணியை தூக்கிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா? அதானே நம்ம புத்தி இங்க மாறுனுச்சு. ஆமா, நம்ம 2 பேரும் நெருக்கமா ஒன்னா போயிட்டு இருக்கோமே, யாரா பார்த்தா தப்பா நினைப்பாங்களா? சேச்சே, அதானே நம்மள யார் தப்பா நினைக்க போறா? இப்படியே ஆயிப்போச்சு. ஆனா ஒண்ணு மேடம், நம்ம 2 பேரும் இவ்வளவு சீக்கிரம் நெருங்கி பழகும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. ஹலோ. என்னது ஃபயர் ஆயிடுச்சா? ஏடே இல்ல அங்க. ஓகே ஓகே, நான் உடனே வரேன். சரி ஓகே. ஒரு இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு, நான் உடனே போய் ஆகணும். நீங்க வீட்டில் போய் துணி வாங்கிட்டு போயிடுங்க. என்ன என்ன மேடம், இப்பதான் நம்ம நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்கோம்.
அதுக்குள்ள அரைகுறையா பாதியில விட்டு போனா எப்படி மேடம்? வேலை வேணுமா வேண்டாமா? இப்ப எனக்கு கேக்குறீங்களா உங்களுக்கு கேக்குறீங்களா? என்ன நக்கலா? இல்ல நீங்க வேலைக்கு போனாலும் இப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நான் வீட்ல போய் வாங்கிக்கிறேன் மேடம். ஓகே சரி, okay. மேடம் அட்ரஸ் சொல்லுங்க, வீட்டு அட்ரஸ். இப்படியே ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா குளத்தாங்கரை பக்கத்துல ஒரு வீடு இருக்கும். அங்க மாமரம் கூட இருக்கும். சரியா? இல்லனா மலரோட வீடுன்னு கேளுங்க, எல்லாருக்குமே தெரியும். கிளியரா தெரியும், கண்டிப்பா அந்த ஏரியால தெரியும். இப்படி ஒரு அலப்பி இருக்க தெரியாமையா இருக்கும். போங்க வாங்கிக்கிறேன் போங்க. அப்பா டேய் மாப்பிள்ள, இப்போ ஃபோனை போட்டு வர்ற சிக்னல் கிடைக்குதான்னு பார்ப்போம். என்னடா ஆயிடுச்சு? பேட்டரி லோடா? டேய் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, மாடியில் போய் சரக்கு அடிச்சுக்கிட்டு அங்கே அப்படியே சார்ஜ் போட்டுக்கலாம். டேய் இன்னும் 2 ரவுண்ட் அடிச்சுட்டு போவேன்டா. இங்கே தாடா. ஏண்டா எனக்கு தனியாக விடுங்கடா. டேய் தண்ணி ஊற்றிடுறா. மாப்பிள்ள